பனி ரொம்ப அதிகமா இருக்கு. மார்கழி மாதம் முடியப்போது. ஸ்டார்ட்டிங்கில் கூட அந்த அளவுக்கு பனி இல்ல. இப்போ தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போனா எப்படி இருக்குன்னே தெரியல. அங்கேயே கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு வெளியில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து சுண்டல் வந்து அவிச்சு வச்சிடலாம். ஸ்நாக்ஸ் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை. சுண்டல் மட்டும்தான் கொடுத்து அனுப்பணும். இதெல்லாம் கடையில் வாங்கணுமா என்னன்னு தெரியல. வீட்டில் எதுவுமே செய்யவே இல்லை. ஒரு 2-3 நாளாக பிஸ்கெட் கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் கொஞ்சம் செய்யாமல் இருக்கேன். சரி ஊருக்கு போகும்போது மொத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கேன். பாப்பா இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது ரெடி பண்ணணும். கிச்சனில் வந்து ஒரு பக்கம் வந்து சுண்டல் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அரிசி வந்து உல வச்சுருக்கேன். ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. துணி வந்து காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து துணி துவைச்சிட்டேன். அதை வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நோட்டில் வந்து கோலம் போடுற வேலை தான் ஃபஸ்ட்டு வேலை. 2 நாளாக யோசிச்சிட்டே இருக்க மறந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன். நம்மளுக்கு வந்து ஊரில் வந்து ஃபோனில் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இருக்கிற சிம் அங்கே கிடைக்கவே மாட்டேங்குது டவர்லாம். அதனால் கோலம் போடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் வந்து கோலம் போட்டுட்டு அந்த நோட் எடுத்துகிட்டு போனால் வாசலில் கோலம் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோலப்போட்டிலாம் வைப்பாங்க. அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்.